சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே என்னை கூப்பிட்டாய், நான் உனக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இன்றைக்கு கூப்பிடுதல். இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம யாரை கூப்பிடுறோம்? தேவனை கூப்பிடுறோமா? ஆண்டவரேன்னு ஒரு தடவை தான் கூப்பிடுறேன். ஃபைனான்ஸ்காரனை 10 தடவை கூப்பிடுறோம். வந்துட்டாரான்னு வாசல் எட்டி எட்டி பார்க்குறோம். இல்லை கடன் கொடுக்குறவங்கன்னா அவங்கள எட்டி எட்டி பார்க்குறோம். இல்லை வேற யாராவது நமக்கு உதவி செய்ய வராங்கன்னா அவங்கள எட்டி எட்டி பார்க்கணும். ஆனால் தேவனேன்னு சொல்லி கொடு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் நெருக்கத்தில் என்ன கூப்பிடு, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன்னு சொல்றாரு. அன்பானவர்களே, உனக்கு சகாயம் பண்ணுகிற கேடகமா இருக்கிறாரு ஆண்டவராகிய கர்த்தர். நீ உண்மையாலுமே ஏதோ ஒரு பேச்சுக்காக, உங்களை கனப்படுத்துவதற்காக, உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் பேசல. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்ற, நெருக்கத்துல நீ என்னை கூப்பிட்ட, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னை கூப்பிடுன்றதுதான் ஆண்டவர். நம்ம கிட்ட என்ன விரும்புறாரு? அவருடைய பணத்தையோ காசையோ நிலத்தையோ பொருளையோ அவர் கேட்கல. என் மேல நீ கூப்பிடணும், என்னை கேட்கணும். என்கிட்ட கேட்கும் போது நீ கேட்டதையும் கேளாதையும் கொடுப்பேன்னு சொல்றாரு. சாலமோன் என்ற மனிதன் என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு அறிவு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு. எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேனாரு. நீ கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. ஆண்டவர் அப்படியாக அந்த சாலமோன் என்ற தேவ மனுஷனை ஆசீர்வதித்தார். அவன் பெரிய ராஜாதி ராஜாவாக மாறினான். இன்றைக்கு உங்களை ஆண்டவர் பெரிய அளவுல உயர்த்தி வைக்கணும்னா நீங்க கர்த்தரை கூப்பிடுங்க. நெருக்கத்துல பிரச்சனை வரும்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களை ரட்சிப்பார். ஆமீன்.